ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 121 அறிவற்ற செல்வன் உவமை பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 15 முதல் 21 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு ஜன கூட்டத்தை பார்த்து, அவனை போக விடுங்கள். ஒரு மிருகத்தை அடித்து உங்கள் கரங்களை ஏன் அசுத்தப்படுத்த வேண்டும்? அவனை நான் மன்னிக்கிறேன். ஏனென்றால் அவனை பொன் என்னும் பேய் பிடித்து வழி தவறி நடத்தி செல்கிறது. நீங்களும் அவனை மன்னித்து விடுங்கள். இந்த நிர்பாக்கிய மனிதனுக்காக அவன் மறுபடியும் மனித தன்மை பெற்று விடுதலை அடைந்த அழகிய ஆன்மாவாகும்படி அவனுக்காக ஜெபிப்போம் என்றார். இயேசுவின் அருகில் இருந்தவர் மற்றவர்களை பார்த்து, அது உண்மை. அவனுடைய பேராசையில் அவன் முகம் கூட பயங்கரமாய் இருந்தது, கவனித்தீர்களா என்றான். மற்றவர்கள் அவனை பார்த்து, உண்மைதான், அவன் முன்பு இருந்தவன் போல் இல்லை என்றார்கள். வேறு சிலர், ஆம், அவன் போதகரை புறக்கணித்த போது அவரை ஏறக்குறைய சபித்து அடிக்க போய்விட்டான். அவன் தோற்றமும் பேய் போல் இருந்தது, சோதிக்கிற ஒரு பசாசு. அவன் போதகரை கெடுதிக்கு இழுக்க பார்த்தான் என்றார்கள். இயேசு மக்களை பார்த்து, கவனியுங்கள், உள்ளத்தின் மாற்றங்கள் முகத்தில் பிரதிபலிக்கிறது. உண்மைதான், பசாசு தன்னுடைய பொருளின் மேலே காணப்பட்டது போல் இருக்கிறது. வெகு சிலரே தங்கள் செயல்களில் அல்லது தோற்றத்தில் பேய்களாய் இருக்கிறதை வெளி காட்டாமல் இருக்கிறார்கள். அந்த வெகு சிலர் தீமையில் முழுமையாய் இருக்கிறார்கள். முழுவதும் பேயால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இதற்கு மாறாக நீதியுள்ள ஒருவனின் வதனம் வெளி பார்வைக்கு உருவம் குன்றியதாக காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ளிருந்து வெளியில் கசியும் இயல்புக்கு மேலான அழகினால் அது எப்போதும் அழகாய் இருக்கிறது. பாவ பழக்கங்கள் இல்லாதவர்களிடம் ஒரு உடல் புது பொலிவும் உண்மையிலேயே நாம் காண்கிறோம். நமக்குள் இருக்கிற ஆன்மா நம்மை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. அழுகி போன ஒரு ஆன்மாவின் நாற்றம் உடலையும் பாதிக்கிறது. ஆனால் ஒரு பரிசுத்த ஆத்துமத்தின் நறுமணம் உடலை பாதுகாக்கிறது. ஒரு கெட்ட ஆன்மா உடலை அருவருப்பான பாவங்களுக்கு கொண்டு செல்கிறது. அவை உடலை முதுமையாக்கி உருக்குலைத்து விடுகின்றன. ஒரு தூய ஆன்மா தூய வாழ்வுக்கு உடலை தூண்டுகிறது. அது ஒரு புது நலமான நிறத்தையும் மகத்துவத்தையும் கொடுக்கிறது. உன்னுடைய இளமை காலத்தில் ஞான முறையில் தூய்மையாய் வைத்துக்கொள். அதை நீ ஏற்கனவே இழந்துவிட்டால் புதுப்பித்துக்கொள். மேலும் உடல் சம்பந்தமான சுகங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் பேராசை படாமல் இருக்க கவனமாய் இருந்து கொள். மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய செல்வ செழிப்பிலோ அல்லது இவ்வுலக வாழ்விலோ அதனினும் குறைவாக மறு வாழ்வாகிய நித்திய வாழ்விலோ சார்ந்திருக்கவில்லை. அது அவன் எப்படி வாழ்கிறான் என்னும் வாழ்வின் முறையிலும் அவனுடைய மகிழ்ச்சி உலகிலும்
மோட்சத்திலும் எப்படி இருக்கிறது என்பதில்தான் அது உள்ளது. ஏனென்றால் வஞ்சகமுள்ள ஒரு மனிதன் எப்போதும் உண்மையான மகிழ்ச்சி கொண்டிருக்க மாட்டான். மாறாக ஒரு புண்ணிய சீலனாகிய மனிதன் வறுமையிலும் தனிமையிலும் இருந்தாலும் எப்போதும் பரலோக மகிழ்ச்சியோடு இருப்பான். மரணம் கூட அவனை தடுமாற செய்யாது. ஏனென்றால் கடவுளை சந்திக்க அவன் அஞ்சுவதற்கு அவனிடத்தில் பாவம் இல்லை, மனசாட்சியின் தாக்குதலும் இல்லை. தான் உலகத்தில் விட்டு செல்கிறவைகளை பற்றி வருத்தமும் இல்லை. தன்னுடைய பொக்கிஷம் மோட்சத்தில் இருக்கிறது என்பதை அவன் அறிவான். தன் வாரிசு சொத்தை கைப்பற்ற செல்கிறவரை போல அவன் மரணத்தை நோக்கி மகிழ்ச்சியோடும் கரிசனையோடும் போகிறான். அது அவனுடைய பொக்கிஷம் இருக்கிற மோட்ச வாசலை அவனுக்கு திறந்து கொடுக்கிறது. உடனடியாக உன் பொக்கிஷத்தை சேகரி. இள வயதில் இருக்கிறவர்களே, உங்கள் இளமையிலேயே அதை தொடங்கி விடுங்கள். வயது காரணமாக மரணத்திற்கு பக்கத்தில் இருக்கிற முதியவர்களே, இடைவிடாமல் உழையுங்கள். ஆனால் மரண நாள் தெரியாததாலும் முதியவனுக்கு முன் குழந்தைகள் இறந்து போகின்றன என்பதாலும் உங்களுடைய புண்ணிய திரவியங்களையும் நற்செயல் பலன்களையும் மறு வாழ்விற்கு சேமித்து வைக்க பிந்திவிட வேண்டாம். மரணம் அதற்கு முன்னால் உங்களை நெருங்கிவிடக் கூடாது. பலர் சொல்கிறார்கள், ஓ, நான் இளமையுடன் திடத்துடன் இருக்கிறேன், தற்போது நான் உலகத்தை அனுபவித்துக் கொள்கிறேன், பிறகு நான் மனம் திரும்பி வருவேன் என்பது பெரிய தவறாகும். இந்த உவமையை கேளுங்கள். ஒரு செல்வந்தனுடைய தாவர சொத்து நல்ல விளைச்சலை கொடுத்தது. அது ஒரு அற்புதமான விளைச்சல். அவன் தன் வயல்களில் மிகுதியாய் காணப்படும் விளைச்சலையும் போரடிக்கிற களத்தில் குவிகிற தானியத்தையும் மகிழ்ச்சியோடு பார்க்கிறான். அவனுடைய தானிய கிடங்குகளில் இடமில்லாமையால் தற்காலிகமான கொட்டகைகளிலும் அவன் வீட்டின் அறைகளிலும் அதை சேமிக்க வேண்டியுள்ளது. ஆகவே அவன், நான் ஒரு அடிமையை போல் உழைத்தேன், ஆயினும் என் வயல்கள் என்னை ஏமாற்றவில்லை. நான் 10 அறுவடைகளுக்கு போதுமான அளவில் வேலை செய்தேன். அதே கால அளவுக்கு நான் ஓய்வு கொள்ளப் போகிறேன். இந்த விளைச்சலை எல்லாம் வைப்பதற்கு என்ன செய்யலாம்? அதை நான் விற்க விரும்பவில்லை. விற்றுவிட்டால் அடுத்த ஆண்டிலும் புது விளைச்சலுக்கு நான் பாடுபட வேண்டியிருக்கும். நான் செய்ய போவது இதுதான். என் தானிய களஞ்சியங்களை இடித்துவிட்டு என் அறுவடைகளையும் பொருட்களையும் முழுவதும் கொள்ளக்கூடிய அளவு பெரிதாய் கட்டுவேன். அதன் பின் என் ஆன்மாவை பார்த்து, ஓ என் ஆன்மாவே, உனக்கு பல ஆண்டுகளுக்கு தேவையான பொருட்கள் உள்ளன, அதனால் ஓய்வெடு, உண்டு குடித்து நல்ல பொழுது போக்குவாய் என்பேன் என்றான். இம்மனிதன் இன்னும் அநேகரை போலவே ஆத்துமத்தை தன் உடலாக நினைத்து விட்டான். புனிதமானதையும் சங்கை இல்லாததையும் ஒன்றுக்கொன்று குழப்பிவிட்டான். ஏனென்றால் உள்ளபடியே களியாட்டத்திலும் சோம்பேறி தனத்திலும்
ஆன்மா மகிழ்ச்சி அடைவதில்லை, மாறாக அது சோர்வடைகிறது. பல மனிதர்களை போல் அவன் புண்ணியங்களாகிய வயல்களின் முதல் விளைச்சலுக்கு பின் தான் எல்லாவற்றையும் செய்து விட்டதாக நினைத்து நிறுத்திவிட்டான். ஆனால் கலப்பையின் மேல் கையை ஒரு தடவை வைத்தபின் நீங்கள் 1, 10, 100 ஆண்டுகளுக்கு உங்கள் உயிர் உள்ள வரையிலும் விடாமல் அதில் நீடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் இடையில் நிறுத்தி விடுவது தனக்கே செய்யும் குற்றமாகிறது. தனக்கு தானே ஒரு அதிக மகிமையை மறுப்பதாகிறது. அது ஒரு பின்னேறுதல். ஏனென்றால் நின்று விடுகிறவன் முன் செல்லாதிருப்பது மட்டுமல்ல, பின் செல்கிறான். மோட்ச பொக்கிஷம் நல்லதாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி பெற வேண்டும். காரணம் இரக்கமானது. கொஞ்ச வருடங்கள் உள்ளவர்களுக்கு அதை சேமித்து வைக்க தயவு காட்டுமானால் கொஞ்சமாய் செய்கிற நீண்ட ஆயுள் உடையவர்களின் சோம்பேறி தனத்திற்கு அது உடந்தையாய் இராது. இந்த பொக்கிஷமோ தொடர்ந்து பெருகிக் கொண்டே வரும். அப்படி இல்லாவிட்டால் அது கனிதரும் பொக்கிஷமாய் இராது, மாறாக அது கனியற்றதாய் இருக்கும். அது எளிதாக கிடைக்கக்கூடிய மோட்ச சமாதானத்துக்கு பாதகமாய் இருக்கும். கடவுள் அந்த மூட மனிதனை பார்த்து சொன்னார், மூடா, உடலையும் உலக சம்பத்தையும் ஞான வஸ்துவாக தவறுதலாக பாவிக்கிறாயே. நீ கடவுளினுடைய வரப்பிரசாதத்தை தீமை ஆக்குகிறாயே. இந்த இரவிலேயே உன் ஆன்மாவை கேட்பார்களே, அது பறித்து கொள்ளப்பட்டு உன் உடல் உயிரற்றதாய் கிடக்குமே. நீ குவித்து வைத்திருக்கிற இவைகள் யாருடையவை ஆகும்? அவைகளை நீ உன்னோடு எடுத்துக்கொண்டு போவாயோ? அல்ல, நீ பூமியின் விளைச்சல்களும் ஞான செயல்களும் உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவனாய் என் சந்நிதிக்கு வருவாய். மறு உலக வாழ்வில் நீ வறியவனாய் இருப்பாய். நீ உன் அயலான் சார்பிலும் உன் சார்பிலும் உன்னுடைய விளைச்சல்களை தர்ம செயல்களுக்கு பயன்படுத்தி இருந்தால் அதிக நலமாய் இருந்திருக்கும். ஏனென்றால் நீ மற்றவர்கள் மேல் இரக்கப்பட்டிருந்தால் உன் சொந்த ஆன்மாவிற்கு இரக்கம் காட்டியவனாய் இருந்திருப்பாய். மேலும் வீண் சிந்தனைகளில் ஈடுபடாமல் நீ ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம். அது உன் உடலிற்கு மதிப்பான லாபத்தையும் உன் ஆன்மாவிற்கு பெரிய பேறு பலனையும் நான் உன்னை அழைக்கும் வரையிலும் தந்திருக்கும் என்றார். அம்மனிதன் அன்றிரவில் இறந்து கடுமையாக தீர்ப்பிடப்பட்டான். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து கடவுளின் பார்வையில் செல்வந்தராக ஆகாதவர்களுக்கு இவ்விதம் சம்பவிக்கும். இப்பொழுது நீ சென்று இந்த போதகத்தின்படி நடந்து கொள் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 121 அறிவற்ற செல்வன் உவமை பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.